இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேஎல் டுடே கெஸ்ஸிங் 2025 சேனலில் திரும்ப உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த தை மாதம் பிறந்தால் ஒரு வழி பிறக்கும். அந்த நல்ல வழி அனைவரும் வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகின்றதை நினச்சிக்கிட்டு, நேற்று 13ஆம் தேதி ஜனவரி மாதம் போகி பண்டிகை அன்னைக்கு நடந்த வின்வின் 804 அதுக்குரிய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கொடுத்தது. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2998 2998 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வச்சுட்டான். நம்ம என்ன பெண்டிங் நம்பரில் கணக்கு எடுத்தோமோ அந்த பெண்டிங் நம்பர் அதில் உட்காரல. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணிட்டான்னா அக்ஷயா நடந்த ரிசல்ட்டு தூக்கி அப்படிங்கிறதுல இங்கே 0995 நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னா 2998 இதுதான் நேற்று அடித்தது. ஓகேங்களா? ரொம்ப வித்தியாசம் இல்லை. அப்படியே டபுள்ஸ் கொண்டு நம்மளுக்கு திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் நம்ம நேற்று கொடுத்தோம் 9 ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் இதுதான். ஏன்னா நான் பெண்டிங் நம்பர் வச்சு கணக்கு எடுத்தேன், அவன் அப்படி எடுக்கலை. சரி, இப்போ இன்றைக்கி ஸ்ரீசக்தி 450. இன்றைக்கி ஸ்ரீசக்திக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போது, என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று என்ன பண்ணிட்டான்னா ஏ போர்டில் 9 9 8 இங்கே 2 6க்கு 2 6க்கு 9 3க்கு 9 9க்கு 8ன்னு சொல்லிட்டு நேற்று கொண்டு வச்சிட்டான். சரி, இன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு? இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இங்கேயும் ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்புறம் நேற்று ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இங்கே கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிசியில் நம்ம டபுள்ஸ் வந்துச்சு. வின்வினில் போன வாரம் பிசியில் டபுள்ஸ் வந்துச்சு. வின்வினில் நேற்று ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா ஸ்ரீசக்தியில் நம்மளுக்கு போன வாரத்தில் இந்த இடத்துல ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏசி அப்படின்னு கணக்கு இருக்கும்போது இன்றைக்கி இவன் பிசியில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டபுள்ஸ் வரல மாதிரி தெரியுது. ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி இவன் என்ன கணக்கில் எடுக்க போகிறான் நம்மளுக்கு? நான் திரும்ப சொன்ன மாதிரி பி போர்டில் ஏ போர்டில் இன்னும் அவன் 2 கொண்டு வரல, 3 கொண்டு வரல. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை 6க்கு 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏ போர்டில் ஒரு வாய்ப்பாக 3 வரலாம்னு நினைக்கிறேன். 6 வந்துருச்சு. நேற்று பார்த்திங்கன்னா 9 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 6 7க்கு 6 6க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படின்றதுனால 6க்கு 9 அப்படிங்கும்போது ஒரு வேளை 9க்கு 2ன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், இல்லை 3 கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அப்படிங்கும்போது எனக்கு ஏ போர்டில் ஒரு 2 அல்லது 3 எனக்கு, ஏன்னா ரிப்பீட்டடாகவே வந்ததுனால திரும்பி அவன் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று எதிர்பார்த்துருக்க நம்பர் தான். இன்றைக்கி அதே மாதிரி நம்மளுக்கு கணக்கில் பார்த்தா 9க்கு 8 8க்கு 0 55 29 939 939. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான்னா 9க்கு 3 3க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேற்று இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு 9 கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9க்கு ஒரு வேளை இவன் கொண்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 9க்கு 3 3க்கு 9 ரெண்டுமே பவரில் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி ஒரு வேளை இவன் பி போர்டில் கண்டிப்பாக 0 வருன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் எடுத்துங்க. ஏன்னா 2 பவர் எடுத்துட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி கண்டிப்பாக கொண்டு ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸாக கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கணக்கு வருது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் இப்போ என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 0 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது.
பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0. சரி, ஒருவேளை எனக்கு 0 திரும்பி ரிப்பீட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. 3க்கு 0 டைரெக்டாக பவரில் 9க்கு 3 3க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 0 கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அப்படி இவன் கொண்டு வரல அப்படின்னா எனக்கு பெண்டிங் நம்பராக இருக்க 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 9க்கு 6 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு 2 அல்லது 3, பி போர்டில் 0 அல்லது 6, சி போர்டில் 3க்கு இதில் இந்த 2 பி போர்டு சரி, சி போர்டு சரி. 9க்கு 3 3க்கு 9, 3க்கு 9 9க்கு வந்து 8 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு நம்பர் இறக்கி 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8க்கு ஒரு வேளை இவன் கொண்டு வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி என்ன மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3க்கு 9 9க்கு 8 8க்கு ஒரு வேளை இவன் 4 அல்லது 3 வைக்கணும். கணக்கில் வந்தால் இப்படி தான் வரணும். 4 அல்லது 3 வைக்கணும், அவ்வளோதான் கணக்கில் வருது. என் கசிங்கில் இருக்கிறது இதுதான். அப்படின்னு எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா 2 உங்களுக்கு வந்து இந்த கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 204 363 இது 2 தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் நம்பர்னால் அப்படி என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிறத பார்த்தா சப்போர்ட் நம்பர் அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் பவர்லேயே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்தால் இவன் எப்படி எடுப்பான்? சரி, நான் இந்த போன வார ஸ்ரீசக்திக்கு இந்த வின்வினுக்கு இப்படி கணக்கு எடுத்துக்கிறேன். சப்போஸ் இவன் வந்து அதெல்லாம் எதுலேயும் எடுக்கலை அப்படிங்கும்போது எப்படி எடுப்பான் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே இருக்கிற அந்த 995 இருக்குங்களா, ஒருவேளை இவன் வந்து 9க்கு 2 இது வந்து சப்போர்ட் தான். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. 9க்கு 2 9க்கு 8ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது 3க்கு 9க்கு 3 3க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு ஒரு வேளை 9க்கு 8 அப்படிங்கும்போது 9க்கு 7 5க்கு 8 8க்கு 4 6க்கு 4 7க்கு 3 9 9 அதாவது சி போர்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சி போர்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது, இங்கே இருக்கிற சி போர்டை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 9க்கு இந்த இடத்துல 8ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 8க்கு 4 எனக்கு ரொம்ப டேரெக்டாக வருது. 8க்கு 4 அல்லது 3. சப்போஸ் இவன் சப்போர்ட் நம்பர் நோக்கி அப்படி படையெடுத்து வந்தால் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திரும்ப 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் பாருங்கள். சப்போர்ட் நம்பரில் நான் 279 உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நான் கொடுத்துருக்க கணிப்பு. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்றத பார்த்தா ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 3 கண்டிப்பாக இன்றைக்கி வருது. திரும்ப திரும்ப இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கான், கடுப்பாகுது நம்மளுக்கு. 3 என்றைக்கு வருன்ற மாதிரி ரொம்ப ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கான் நம்மளுக்கு. அதாவது நான் சொல்கிறது ஏ போர்டில் 9க்கு 9 இறக்கிட்டான். 9க்கு 3 நேற்று எதிர்பார்த்தான், கடைசியில் பார்த்து அப்படி பண்ணிட்டான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9 கண்டிப்பாக இன்றைக்கி 0 வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 9 0 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என் கணக்கில் சொல்கிறேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏபிஎஸ்சிபிசியில் நான் நிறைய கொடுக்கல, கம்மியாக தான் கொடுக்குறேன். 23 33 36 20 29 27 22 06 இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. நான் ஃபைனலாக நான் கொடுக்குறது என்ன அப்படின்றத பார்த்தா நான் ஏபிசியில் நிறையா உங்கள்கிட்ட கொடுக்கல. 204 363 சப்போர்ட் நம்பராக இருக்கிற 279 இது தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, பாக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 9க்கு 2 0 209 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 9க்கு 2 9க்கு 0 9க்கு 9ன்னு வரும்போது
அது எப்படி பரண்டு வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு 9க்கு 9 அப்படியே இறங்கியே ஆகும். அதனால 209 வந்து உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 209 வந்து நான் பாக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, நான் கொடுக்குற கணக்கு. அப்படி இல்லை எனக்கு இதில் எதுலேயுமே கணக்கு வரலையே அப்படின்னா, அப்போ ஒரு வேளை இதை அப்படியே தூக்கி காப்பி ரிசல்ட்டாக வச்சுக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. 995க்கு 5க்கு 8னா 6க்கு 9, 7க்கு 0, 8க்கு 1, 9க்கு 2. அப்போ 8க்கு 1 அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், 181. அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு வரல அப்படின்னா, என் கணக்கிலே சுத்தமாக இல்லை அப்படின்னா, அப்போ இது இவ்வளோ தான் சிம்பிளான விஷயத்தை அப்படியே இறக்கி ஒரு நம்பரை மாற்றி வைப்பான். 181 கூட வைப்பான். இதுதான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸிங் அதை எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்முடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியில் நான் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் நம்பரு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 209 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.